என்ன மாதிரியே கொண்டக்கல்லையில என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து பிடிக்குமா? ஆமாங்க. எனக்குமே ரொம்ப பிடிக்கும். கொண்டக்கல்ல நார்மலா அவிச்சு சாப்பிட்டாலே அவ்ளோ ருசியா இருக்கும். அதுவும் கொண்டக்கல்ல ஸ்பெஷல்னு வந்து பாத்தீங்கன்னா, அது சென்னா மசாலா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சோ வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னோட ஸ்டைல்ல. கொண்டக்கல்லைய ஓவர் நைட் வந்து ஊற வச்சுட்டு காலைல வந்து குக்கர்ல உப்பு சேர்த்து விசில் விட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சீரகம், சோம்பு 2 சேர்த்து வந்து பொரிய விட்டுட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு ஏற்ப வரமிளகா, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை வந்து அரைச்சு வந்து சேர்த்திருக்கிறேன். இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து தக்காளியும் அரைச்சு வந்து சேர்த்திருக்கேன். இதெல்லாம் இப்படி அரைச்சு சேர்க்கும்போது நல்லா வந்து கிரேவி நல்லா இருக்கும். சோ அதெல்லாம் இந்த மாதிரி தக்காளி நல்லா சுருள வந்துருச்சு பாருங்களேன். இதுல மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், வெறுமிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தான் சேர்த்திருக்கேன். இதெல்லாமே நல்லா சுருள வதக்கிக்கலாம். உங்களுக்கு சிக்கன் மசாலா எதுவும் வேணும்னா நீங்க வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் வேக வச்ச கொண்டக்கல்லையை தண்ணியோட சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொண்டக்கல்லையை அரைச்சு போட்டோம்னா கொஞ்சம் கிரேவி வந்து திக்னஸ் கொடுக்கும். அவ்வளவுதான். நல்லா கொதிக்க விட்டு கடைசியா கொத்தமல்லி தழை தூவணும்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.